பச்சைமயில் வாகனமே, பால சுப்பிரமணியனே, உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ இதற்கு கலக்கம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, என் மீது அன்பையும் பக்தியும் அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கின்றாய். அந்த அளவற்ற அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாகத்தான் இந்த அப்பனானவன், இந்த கந்தனானவன் உனக்கென்று ஒரு வழியை அமைத்து உனக்காக சுபிக்ஷத்தை தருவதற்கு, நீ தேடியதை உனக்கு கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன் சுமைகளை நினைத்தும் உன் கரும வினைகளை நினைத்தும் நீ கண்ணீர் வடித்தாய். இன்னுமா என் கருமா இங்கு முடியவில்லை? இன்னுமா என் பாவ கணக்கு முடியவில்லை? நான் செல்லும் வழியெல்லாம் தடைகள் மட்டும் இருந்து கொண்டிருந்தால் நான் எந்த தடையை உடைத்தெறிவேன்? ஒரு பிரச்சனை முடிவதற்கு உள்ளதாகவே இன்னொரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கின்றதே. என்னை புரிந்து கொண்டவர் அல்லவா என்னை பிரிந்து செல்லும் பாதைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார். எனக்கு பிடித்தமான உறவு எப்பொழுது தான் வரப்போகிறார் என்று ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைக்கு இந்த ஐயனானவன், இந்த கந்தனானவன் உனக்கு மிக பெரும் மாற்றத்தையும் உன் விதியை மாற்றியமைக்கும் இங்கு விஷயத்தையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வரும் ஆபத்துக்களை நினைத்துதானே உன் கண்ணீரில் கண்கள் வடிந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, கண் விழித்து காத்து கொண்டே இருக்கின்றாய். என் கந்தன் எப்பொழுது வருவான் என்று, என் வேலவன் எப்பொழுது வருவான் என்று. இதோ உன் வினைகளை தீர்க்க வேலோடு நான் வந்து இருக்கும் போது நீ மனம் ஏங்கும் அந்த புதிய உறவானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். கரம் குவித்ததற்கான பலனை நீ இப்பொழுது அடையத்தான் போகிறாய். கரம் குமிக்கி கண்ணீர் வடிக்கும் நேரத்திலே உன்னை பார்க்க ஓடோடி இந்த ஐயன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். 7 கடலுக்கு அப்பாற்பட்டு என் பிள்ளைகள் என்னை மனமுருகி அப்பா என்று அழைக்கும் பட்சத்திலே நான் என்னாவென்று கேட்பதற்கு பதிலாக என் வேலை உன் கண் முன் வந்து நிற்பதை நீ அறிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன் மனபாரம் நான் சுமக்க தொடங்கிவிட்டேன். உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து தர நான் தயாராக விட்டேன். என் பிள்ளையே, காலம் போன போக்கில் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம், ஏது செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று லட்சியமே இல்லாமல் இங்கு நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கவில்லையே என்று பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருந்தாய். அப்படி இருக்காதே. இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி உயர்வடைய செய்ய முடியும்? முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. உனக்கான விஷயத்தை நீ அலட்சியமாக எண்ணாது. எனக்கு என்ன நடந்தாலும் என் முருகன் இருக்கும் போது நிச்சயம் வெற்றியின் வாசத்தை தான் நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு இரு. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை உன் வாழ்க்கையில் இங்கு உயர்த்துவதற்கு உன்னப்பன் முருகன் இங்கு வந்து விட்டேன். நீ உயர்ந்த நிலைக்குத்தான் செல்ல போகிறாய். இனி எதை நினைத்தும் கலங்காதே. சற்று அமைதியாக இரு. வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல யாரும் இல்லையே, யாருடைய கரங்களும் இங்கு உதவவில்லையே என்று நீ யோசிக்காதே. இதோ உனக்கான விஷயத்தில் உன் வாழ்க்கையை மாற்றித்தர, உனக்கான வெற்றியை தருவதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றி தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது நீ என் மீது நம்பிக்கை வை. உன் பிரார்த்தனைகள் அத்துணையும் நிறைவேற்றவே நான் இங்கு வந்துள்ளேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, நீ கேட்டு எப்படி, அதுவும் என் செல்ல பிள்ளை கேட்டுவிட்டு போன பிறகு அதை எப்படி நிறைவேற்றாமல் நான் இருப்பேன்? உன் பிரார்த்தனையை நிறைவேற்றத்தானே இங்கு நான் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்வில் எந்த நேரத்தில் மாற்றங்கள் நிகழலாம், அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இதோ உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான மகிழ்ச்சியும் நான் உனதாக்க வந்து இருக்கும் போது அதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீ ஏன் அங்கு மகிழ்ச்சியை விட்டுவிட்டு கவலையில் திளைத்து கொண்டு இருக்கின்றாய்? நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். துன்பம் என்னும் கடலில் நீ திளைத்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த அப்பன் முருகன்
வந்தே தீருவேன் என்று. ஆனால் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் துன்பம் வந்து விட்ட போதிலும் இந்த முருகனை நீ கடந்து வந்து விட்டாயே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய மாற்றத்தை நீ எவ்வளவு தூரம் இங்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயோ, அதே போல் நானும் அதிசயத்தை நடத்துவதற்கு இங்கு தயாராகிவிட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தித்தான் தரப்போகிறேன். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ எதையுமே அலட்சியமாக எண்ணிக்கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் என்று யோசிப்பதை விட, என்ன நடந்தாலும் என் அப்பன் கந்தன் இருக்கும்போது என் உறவானவர் என்னிடத்தில் தான் வரப்போகிறார் என்று நீ நினைத்ததை அடையும் வரை போராடி கொண்டே இரு. என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்தித்துப்பார். அப்போதுதான் உன் வாழ்க்கையின் ஆழம் புரியும். தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் புதிதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று பிரச்சனைகளை பற்றி மட்டும் யோசிக்காதே. அதை தூள் தூளாக தகர்த்தெறிவதற்குத்தான் என் வேல் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. அதன் பிறகும் எதற்காக தூக்கமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய்? எனக்கு தெரியும் என் பிள்ளை, என்னை நம்பிய பிறகு எதற்குமே கண் கலங்க மாட்டாய் என்று நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் என் பொறுப்பு என்று. அதன் பிறகும் சற்றும் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. மனதையும் துன்புறுத்தி கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கான மன வலிமையின் திடத்தையும் தந்து கொண்டு தானே இருக்கின்றேன். தைரியமாக இரு. நீ மற்றவரிடம் அன்பாக பேசி உன் அன்பை மட்டுமே சம்பாதித்துக்கொள். மற்றதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே, கவலைப்படாதே. மாறாக உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை என் கையில் எடுத்திருக்கும் போது உன் விதியை நினைத்தான் நீ மனப்பதற்றம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலனை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது, உன்னப்பன் உன்னை காக்க வந்திருக்கும் போது உனக்கு எது வேண்டுமோ அதை தரத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சிந்திக்க வேண்டாம். இனி நமக்கு யார் இருக்கிறார் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன்னப்பன் முருகன், உன்னப்பன் கந்தன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போதும் என்னை மனதார நீ நினைத்து கொண்டாலே போதும், உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து உடனடி தீர்வை தந்தே தீருவேன். என்ன நடந்தாலும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டே இரு. உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துளி அளவு கூட கிடையாது. நான் இருப்பேன், இருக்கிறேன். உன்னை ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன் தரம் தாழ்ந்து போக விட மாட்டேன் என்பதில் உறுதியாக இரு. உனக்கு அப்படி ஒரு நிலைமை எப்பொழுதுமே ஏற்படாது. நான் ஏற்படவும் விடப்போவதில்லை. உன் வேண்டுதல் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் தானே இந்த முருகனை நீ தேடி வந்து இருக்கின்றாய். என் பதில் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று தானே நீ என்னிடம் அடியேந்தி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நீ என் மீது நம்பிக்கை வைத்து என் அருகில் வந்து விட்டாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் கடைக்கண் பார்வையிலே எப்பொழுதும் உன்னை வைத்திருக்கின்றேன். என் பார்வை உன் மீது பட்டிவிட்டாலே உனக்கு வெற்றி யோகம்தானே, உனக்கு அதிர்ஷ்ட யோகம்தானே. அப்படி இருக்கும் என் செல்ல குழந்தையே, இனி நீ வேண்டியதும் நீ ஆசைப்பட்டதும் இங்கு கிடைக்கத்தான் போகிறது. எந்த கனவுகளை கண்டு கனவு பலிக்குமோ என்று நீ சந்தேகித்து கொண்டிருந்தாயோ, அந்த கனவின் தருணத்தை நிஜமாக்கும் தருணமாக மாற்றுவதற்கு அந்த கனவின் கோட்டையை நான் இங்கு செதுக்கி செதுக்கி நிஜ கோட்டையாக மாற்றி வைத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நீ எப்படி காத்து கொண்டு இருக்கின்றாயோ, அது போலத்தான் நான் உன் விதியோடும் உன் கருமாவோடும் போராடி உனக்கான கெட்ட நேரத்தை அடித்து விட்டு வெற்றியை உனக்கு பரிசளிக்க தகுந்த நேரத்திற்கு உன்னை அழைத்து வந்து இருக்கின்றேன். நீ எப்பொழுது என்னை தேடி வந்தாயோ அன்று முதலே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன் மகிழ்ச்சிக்கான களம் நெருங்கிவிட்டது. அப்படி இருக்கும் போது நீ மற்றதை நினைத்தும் மற்றவர்களை நினைத்தும் கேடு நினைத்தவர்களை நினைத்தும் உன்னை பற்றி பொறாமை ஈடுபட்டவர்கள் நினைத்தும் மனம் அருந்தாதே. உன் மனம் கலங்காதே. நீ மனம்
வருந்தினாலே என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விரைவில் உனக்கானவர் யார்? உனக்கான புதிய உறவானவர் உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய காலம் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன், என் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன் என்று. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நாளை விடியும் பொழுது உனக்கு அதிசயத்தை நடத்தி என் பிள்ளைக்கு வேண்டியதை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். எதை நினைத்தும் எண்ணி கலங்காதே. உன்னுடைய இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. அதற்கான பலனை அனுபவிக்க தயாராகிவிட்டாய். அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண போகிறாய். யாம் இருக்க பயமேன்.